அடுத்து தோழர் ருக்மணி வருகிறார். இவர் பெயரில் மட்டும்தான் புராண காலத்து ருக்மணி, மற்றபடி நாம் வாழுங்காலத்து கவிதை வைரமணி. பழமை புழுகை பஞ்சாங்க பம்மாட்டை புரட்டி எடுத்து போகியாய் கொளுத்துவதில் பெரியார் காலத்து புரட்சி மணி இவரே, பெரியார் காலத்து புரட்சி மணி இவரே. எங்கள் தோழர் பன்னீர்செல்வம் இல்லற தோழராய் இவரை பெற்றதில் எத்தனை பெருமிதம், எத்தனை பூரிப்பு. கவியரங்குகளில் பின்னுவார், மேடை பேச்சிலும் மின்னுவார். பெண்ணியம் பெரியாரியம் வெறும் பேச்சோடு மட்டுமல்ல, பெருமைக்குரிய வாழ்விலும். தோழர் ருக்மணி அவர்களை வரவேற்று தோழர்களே மகிழ்ந்து கையொலி எழுப்புக, தோழர்களே மகிழ்ந்து கையொலி எழுப்புக. மல்லை கடலருகே மல்லை கடலருகே மணித்தமிழே அன்றொரு நாள் கல்லை சிலை வடிக்கும் சூழ்ச்சிதனை சொல்லித் தந்தாய். சொல்லில் சிலை வடிக்கும் சூழ்ச்சிதனை சொல்லித் தந்தால் உன் பிள்ளை நான் பெருங்கவிஞர் ஆகிடுவேன். தாயே தமிழே வணக்கம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் அந்த ஈரோட்டு சிங்கம், இனமான தங்கம், பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். தமிழை பெயரிலும் நாவிலும் ஏந்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைமை பாவலருக்கும் பெரியாருக்காக இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் இளையோர்களுக்கும் என் வணக்கம். அணு ஒப்பந்தம் அமெரிக்கா அது என்றைக்கும் உலக மக்களுக்கு எட்டிக்கா. அமெரிக்கா அது என்றைக்கும் உலக மக்களுக்கு எட்டிக்கா. அதை எடுத்து சொன்னால் அவர்களுக்கு நான் பாவக்கா, அதை எடுத்து சொன்னால் அவர்களுக்கு நான் பாவக்கா. அங்கே இங்கே வாய் வைத்தது போதாதென, அங்கே இங்கே வாய் வைத்தது போதாதென பங்கே போட வருகின்றான் நம் நாட்டு வளத்தை. எல்லாரையும் அழ வைத்துத்தான் பழக்கம் அவனுக்கு, எல்லாரையும் அழ வைத்துத்தான் பழக்கம், வாழ வைத்து பழக்கம் இல்லை. வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இரண்டாம் உலக போரில் இறக்கிவிட்டான் 2 அணுகுண்டுகளை. அந்த அமெரிக்காக்காரன் இரண்டாம் உலக போரில் இறக்கிவிட்டான் 2 அணுகுண்டுகளை ஹிரோஷிமா நாகசாகியில். குண்டுகளின் பெயர் என்ன தெரியுமா? சின்ன பையன். குண்டுகளின் பெயர் என்ன தெரியுமா? சின்ன பையன், குண்டு மனிதன். ஆயுதங்கள் குவித்திருப்பதாய் சொல்லி அழித்தொழித்தான் ஈராக்கை. அடுத்ததாக அச்சுறுத்துகிறான் ஆப்கானிஸ்தானத்தை, அடுத்த குண்டு உனக்குத்தான் என்று. அடுத்ததாக அச்சுறுத்துகிறான் ஆப்கானிஸ்தானத்தை, அடுத்த குண்டு உனக்குத்தான் என்று. யாரையும் வாழ வைத்து பழக்கம் இல்லை, அழ வைத்துத்தான் பழக்கம் அவனுக்கு. அணுசக்தி ஒப்பந்தம் வேறொன்றுமல்ல, அணுசக்தி ஒப்பந்தம் வேறொன்றுமல்ல, அது அமெரிக்காவின் நிர்பந்தம். பந்தக்கால் போட்டிருக்கும் நம் நாட்டின் முன்னேற்றத்தை, பந்தக்கால் போட்டிருக்கும் நம் நாட்டின் முன்னேற்றத்தை கொளுத்தவரும் தீப்பந்தம், கொளுத்தவரும் அது அமெரிக்காவின் தீப்பந்தம். இந்த நாட்டில் தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். அரியணையில் அமர்த்திய மக்களின் அறியாமையே கவசமாக்கி அதிரடியாய் அயலானோடு கை குலுக்கும், கையெழுத்திடும் அரங்கேற்றம் யாரும் அறியா மேடையில். அயலானோடு கைகுலுக்கும், கையெழுத்திடும் அரங்கேற்றம் யாரும் அறியா மேடையில். இந்த நாட்டில் தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். எப்போதுமே இளிச்சவாயர்கள் தானே இங்கிருக்கும் உழைக்கும் மக்கள், எப்போதும் இளிச்சவாயர்கள் தானே இங்கிருக்கும் உழைக்கும் மக்கள்.
ஒப்பந்தம். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்று கால் கழுவ கூட பயப்படும் இந்த நாட்டு மன்னர்களை சந்தியில் நிறுத்தி கேட்க தயங்கும் சுயநல சுந்தரர்கள் கூட்டாளிகள். இந்த நாட்டு மன்னர்களின் கூட்டாளிகள் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்று கால் கழுவ கூட பயப்படும் இந்த நாட்டு மன்னர்களை சந்தியில் நிறுத்தி கேட்க தயங்கும் சுயநல சுந்தரர்கள் தான் கூட்டாளிகள். அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? சொந்த குழுவிலேயே தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன். அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? சொந்த குழுவிலேயே தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன். நம்முடைய விஞ்ஞானிகளின் அணுவிசை ஞானத்தை அபகரிக்கும் அவர்கள் வெள்ளைக்காரர்களா? அவர்கள் வெள்ளைக்காரர்களா? இல்லை இல்லை, உலக வளத்தை எல்லாம் அபகரித்து தன்னுடையதாக்கிக் கொள்ள நினைக்கும் கொள்ளைக்காரர்கள். வெள்ளைக்காரர்களா அவர்கள்? இல்லை இல்லை, கொள்ளைக்காரர்கள். அணுவிசை ஒப்பந்தம் வேறொன்றுமில்லை, அணுவிசை ஒப்பந்தம் வேறொன்றுமில்லை. 20 ஆண்டுக்கு பின்னர் கிடைக்க போகும் மின்சாரத்திற்காக, 20 ஆண்டுக்கு பின்னர் கிடைக்க போகும் இட்டுநூண்டு மின்சாரத்திற்காக எப்போதுமே இருட்டாக்க விடலாமா நம் வாழ்வை? எப்போதுமே இருட்டாக்க விடலாமா நம் வாழ்வை? அணுவிசை ஒப்பந்தத்தை நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால், அணுவிசை ஒப்பந்தத்தை நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால் தயவு செய்து யோசித்து பாருங்கள், அவர்கள் யார் என்று. அறிமுகப்படுத்துகின்றேன் அவர்கள் யார் என்று. கீரைக்கு அடியில் இருக்கும் புழு, கீரை தண்டின் கீழ் இருக்கும் புழு, கூட இருந்தே கொல்லும் வியாதி, ஆளி விலை ஏந்திய புறாவை அடித்து தின்ன வரும் கழுகு, ஆளி விலை ஏந்திய புறாவை அடித்து தின்ன வரும் கழுகு. அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்றால் அது நமக்கு சொந்த செலவில் தற்கொலை, அது நமக்கு சொந்த செலவில் தற்கொலை. அலைகழியும் ராமன், இடி இடி என்று பாபரை இடித்தவர்கள் இன்று இடிக்காதே இடிக்காதே ராமரை என்று அலறுகிறார்கள். இது மதச்சார்பற்ற நாடா? ராமர் பாலத்தின் மூலமாக இவர்கள் என்ன அங்கு போய் செந்நீர் தீவில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் எங்கள் இனத்து மக்களை மீட்கப் போகிறார்கள்? இல்லை, விபீடனுக்கு மீட்டுக் கொடுத்தது போல் நாட்டை மீட்டுத் தரப் போகிறார்களா? ஒன்றும் இல்லை. பாறைகளால் பாலம் அமைத்த ராமா, பாறைகளால் பாலம் அமைத்த ராமா, அந்த பாலத்தின் மூலமாய் இனங்களை இணைக்க முடியவில்லையே உன்னால், இனங்களை இணைக்க முடியவில்லையே உன்னால். இன்னொரு சுனாமி வந்தால்